ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம விஜயாவும் நம்ம அண்ணாமலையும் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ போகிற வழியில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. இங்கே விஜயா இருந்துட்டு, என் பையன் பார்த்தியா, என் பையன் மனோஜ் தான் கண்டிப்பாக எல்லாரோட கோடீஸ்வரனாக வருவான், அவன் திறமைக்கு இன்னும் நிறைய சம்பாதிப்பாங்க அவன் அப்படின்னு சொல்லி ஓவராக பீத்திக்கிட்டு வராங்க. எங்கள் அண்ணாமலை இருந்துட்டு, போதும் போதும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. என் மகனை புகழ்ந்தாவே உங்களுக்கு ஆகவே ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் வர வழியில் இளநீரும் குடிக்கிறாங்க. என்ன சார், இந்த ஊருக்கு புதுசாக இருக்கவங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என் மகன் இங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கான், அதனால தான் இங்கே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம முத்து வந்து கார் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மனோஜ், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு நம்ம ரோகிணி 3 பேரும் வராங்க. என்ன ப்ரோ, உங்கள் அண்ணனை முதலே வர வச்சுட்டு போல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எங்கே அவனை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா ஓடுகாலி மனோஜ், இங்கே எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, எல்லாம் ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க தான் வந்திருக்கேன், நீ எதுக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சவாரிக்கு வந்தேன்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீவாவுமே ரிஜிஸ்டர் எல்லாம் முடிச்சிடுறாங்க. நம்ம ஜீவா வந்து ரொம்பவே முகம் சரியில்லாமல் ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன மேடம், ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து கேட்குறாங்க. என் வாழ்க்கையில் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்கள பார்த்துட்டேன், அதனால தான் சின்ன டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏமாந்த விஷயமும் சொல்கிறாங்க, இப்படி தான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து ஜீவாவை அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வராங்க. அதே சமயம் நம்ம முத்துவுக்காக கூலிங் கிளாஸு சில பொருளெல்லாம் நம்ம முத்துவுக்கு கொடுக்குறாங்க. மேடம், உங்களுக்கு பெரிய மனசு மேடம், எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. சரிங்க மேடம், மீனாவை இதை எடுத்துகிட்டு போய் காட்டுனா நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவரை நம்ப மாட்டா, கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் நம்ம முத்துவும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜீவாவும் முத்துவும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம மீனாவோட தங்கச்சி பார்த்துட்டு, இவங்க தான் நான் உங்கள் கல்யாணத்தில் மனோஜ் மாமா கூட பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லிட்டு முத்துக்கு டவுட் வந்துடுது, ஜீவாவை பார்க்க போயிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட பேசிட்டுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரோகிணி, ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய வீட்டை வாங்கியிருக்கோம், நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நேம் போர்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு கார் வருது. யாராக இருக்கும், ஓ நேம் போர்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க. நம்ம மனோஜ், அம்மா அப்பா வாங்க, நேம் போர்டை வந்துடுச்சு, அதை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இங்கே அவங்க தான் நம்ம வீட்டோட ஓனரே, அவங்கக்கிட்ட நேம் போர்டு எடுத்துன்னு வந்தேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து கேஷுவலாக கேட்குறாங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற, என் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உங்கள் வீடா, இது என் வீடு, 30 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், 3 கோடி ரூபாய் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது என்னுடைய வீடு, இதுக்கு முதலாளி நான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடுங்க பேரை சொல்லி இவங்க தான் எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க, நாங்களும் 30 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாங்க. அவங்க இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க, நான் தான் உண்மையான ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஃப்ராடுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இங்கே நம்ம ரோகிணி ரொம்பவே கதி கலங்கி போயிட்டு இருக்காங்க. எல்லோரும் முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் மனோஜ் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுமே ஒரு சைடு ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் மூஞ்சிலையும் கறி பூசுகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போ நம்ம அண்ணாமலைக்கிட்டேருந்து மனோஜ் வந்து 30 லட்ச ரூபாவை 27 லட்ச ரூபாவை திருடலான்னு நினச்சாங்க. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து ஜீவா அடிச்சுன்னு போயிட்டாங்க. ஜீவா கிட்டேருந்து ரோகிணி 3 லட்சம் வட்டி போட்டு 30 லட்சமாக வாங்கினாங்க. அதை யாருக்குமே கொடுக்காம இவங்களாம் எடுத்துக்கலாம்னு நினச்சாங்க. இப்போ வேற ஒருத்தர்கிட்ட பணத்தை ஏமாந்துட்டாங்க 30 லட்சமாக. இந்த முட்டாள் மனோஜ் வந்து படித்ததே வேஸ்ட்டுன்னே சொல்லலாம், எல்லார்கிட்டையுமே ஏமாந்துக்கிட்டே இருக்கான். இது ரோகிணி இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு பிஸ்னஸில் போய்கிட்டு இருந்தது, இப்போ அதுவும் மொத்தமாக போச்சு, 30 லட்சமாக போச்சு. இப்போ நம்ம மனோஜ் தலைமையில கையை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம முத்துவும் சரி, முத்துவோட ஃபேமிலி எல்லாருமே சரி, மனோஜுக்கு நல்லது மட்டுமே செஞ்சுருப்பாங்க. ஆனால் மனோஜ் வந்து நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதுனால தானே இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி இப்போ மனோஜும் ரோகிணியும் எவ்வளவோ பொய் சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ ஃப்ராட் வேலை பார்த்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் அவங்க நல்லா அனுபவிக்க தான் போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம மனோஜுக்கு தலை பிச்சுக்கிட்டு போகுது, எப்படி என்ன பண்ணி அந்த பணத்தை வாங்குறது, அவங்க ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதுவும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு வேற போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்கள எப்படி பிடிச்சி 30 லட்சத்தை வாங்குறது, அதுவும் இல்லாமல் இப்போ வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கணுமே, நான் பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக பீத்திக்கிட்டு இருந்தேன்,
இப்போ எல்லாரும் என் முகத்தில் காரி துப்புவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இங்கே நம்ம ரோகிணியை பற்றின மொத்த உண்மையுமே நம்ம முத்து ஃபேமிலிக்கு தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.